ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ಪ್ರಿಯ ಸ್ನೇಹಿತರೆ, ಈ ಕ್ರೈಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಈ ಚಾನೆಲ್ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களோடு கூட இந்த தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೊಡಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள்ள நான் நம்புகிறேன். ಇದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವಂತ ನಿಮಗೆ ಇದು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಂಬುತ್ತೇನೆ. ஒருவேளை உங்களுடைய டெஸ்டிமோனிஸ் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினாக்கா நீங்க கீழே வந்து மெசேஜ் பண்ணலாம். எனக்கு இல்லைன்னா எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்கள் அதை உங்களுடைய டெஸ்டிமோனிஸ் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் போது நாங்களும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்காக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கூட அனுப்புங்க, நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கலாம். ಈ ಸಂದೇಶದ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಪ್ರಯೋಜನವನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಕೆಳಗೆ ಕಾಣುತ್ತಿರುವಂತಹ ಸಂಖ್ಯೆಗೆ ನೀವು ಮೆಸೇಜ್ ಮೂಲಕವಾಗಿ ಕಳಿಸಬಹುದು. ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನೀವು ಈ ಕ್ರೈಸ್ಟ್ ಚರ್ಚ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಚಾನೆಲ್ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿಸಬಹುದು. ನೀವು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿರುವುದಾದರೆ ನೀವು ಅದನ್ನು ಸಾಧ್ಯಪಡಿಸಿ. இன்றைக்கு கூட நான் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி டெம்டேஷனை ஜெயிக்கிறது, சோதனையை ஜெயிக்கிறது அப்படின்ற ஒரு 3 காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். ಇವತ್ತು ಸಹ ಶೋಧನೆಗಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜಯಿಸುವುದು ಎಂಬುದನ್ನ ಕುರಿತು 3 ಅಂಶಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. நம்ம கீவேர்டா யாக்கோபின் புஸ்தகத்திலிருந்து பார்க்கலாம். ಅದರಲ್ಲಿ ನಾವು ಯಾಕೋಬನ ಪುಸ್ತಕದಿಂದ ಅದರಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡೋಣ. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ಯಾಕೋಬ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் இல்லை. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரனே, மோசம் போகாதிருங்கள். 12லேருந்து 16வது ವಚನ ವರೆಗೂ. 12ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 16ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. ಕಷ್ಟವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಧನ್ಯನು, ಅವನು ಪರಿಶೋಧಿತನಾದ ಮೇಲೆ ಜೀವವೆಂಬ ಜಯಮಾಲೆಯನ್ನು ಹೊಂದುವನು. ಸ್ವಾಮಿಯು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಇದನ್ನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಯಾವನಾದರೂ ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡುವಾಗ ಈ ಪ್ರೇರಣೆಯು ನನಗೆ ದೇವರಿಂದ ಉಂಟಾಯಿತೆಂದು ಹೇಳಬಾರದು. ದೇವರು ಕೆಟ್ಟದಕ್ಕೇನು ಸಂಬಂಧಪಟ್ಟವನಲ್ಲ. ಆತನು ಯಾರನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನಲ್ಲಿರುವ ಆಶಾಪಾಶಗಳಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು ಮರಳುಗೊಂಡವನಾಗಿ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಆಶೆಯು ಬಸರಾಗಿ ಪಾಪವನ್ನು ಇರುತ್ತದೆ. ಪಾಪವು ತುಂಬ ಬೆಳೆದು ಮರಣವನ್ನು அடையுತ್ತದೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ, ಮೋಸ ಹೋಗಬೇಡಿರಿ. இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், யாக்கோபு சொல்றாரு, என் பிரிய சகோதரர்களே மோசம் போகாதிருங்கள். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರರೇ ಮೋಸ ಹೋಗಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்து வெற்றி சிறந்தவராய் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய், மகனாய், மகளாய், அவருடைய குடும்பமாய் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಲುಬೆಯ ಮರಣದ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಜಯಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ ಆತನು ಆದುಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ. அதனால இன்னைக்கு நமக்கு வந்து இனிமே நம்ம ஏதோ போய் வெற்றியை நம்ம பார்க்க போறது இல்ல. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ನಾವು ಇನ್ನು ಮುಂದೆ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಈಗಾಗಲೇ ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಜಯವನ್ನು ಈಗಾಗಲೇ ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ. ஆனா அந்த வெற்றியை நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு it takes faith and it takes patience. ಆ ಜಯವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೂ ಸಂಭ್ರಮಿಸಲಿಕ್ಕೂ ನಮಗೆ ಅದಕ್ಕೆ ನಂಬಿಕೆಯು ಮತ್ತು ತಾಳ್ಮೆಯು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆனா இந்த ஒரு வெற்றியை நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு பிசாசனா பண்றான். நம்முடைய வாழ்க்கையில அவன் தேவன் வைத்ததை அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் முயற்சி பண்ணுகிறானா இருக்கிறான். ಸೈತಾನನು ಈ ಒಂದು ಜಯವನ್ನು ಅನುಭವಿಸದಂತೆ, ಅದನ್ನ ಆಚರಣೆ ಮಾಡದಂತೆ ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ, ದೇವರು ಹಾಕುವ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆತನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ. ஏன்னா நம்ம ஏற்கனவே வேதத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல கூட சொல்லுது,
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲೂ ಸಹ ನೋಡುತ್ತೇವೆ, ಕಳ್ಳನ್ನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೊರತು ಬೇರೆ ಏನಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தான்னு சொல்லுகிறது. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೂ ಮತ್ತು ಆ ಜೀವವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರಲಿಕ್ಕೂ ಆತನು ಬಂದವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனா இன்றைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತು அந்த பரிபூர்ண வாழ்வை எப்படியாகிலும் நமக்கு ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்திருக்கிற அந்த அபண்டன்ட் லைஃபை நம்ம அனுபவிக்க முடியாதபடிக்கு பிசாசனா பண்றான். அவன் தந்திரமாய் முதலாவது அவன் நம்மளை சோதிக்கிறது எப்படின்னாக்கா அவன் தந்திரமா உள்ள நுழைகிறவனா இருக்கிறான். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಜಯವನ್ನ ಸಂಭ್ರಮಿಸದ ಹಾಗೆ ಆತನು ಕೊಟ್ಟಂತ ಜೀವವನ್ನ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುವನಾಗಿರ್ತಾನೆ. அதனாலதான் இங்க யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, சகோதரரே மோசம் போகாதிருங்கள். ಅದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸಹೋದರರೇ ಮೋಸ ಹೋಗಬೇಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ದೇವರು ಒಬ್ಬರನ್ನು ಶೋಧಿಸುವವನಲ್ಲ. எப்பெல்லாம் நீங்க சோதிக்கப்படுறீங்களோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், மரணத்துக்கு ஏதுவான ஒரு சோதனை, அழிவுக்கு ஏதுவான ஒரு சோதனை, இல்ல உங்க வாழ்க்கைய எம்டி ஆக்கக்கூடிய சோதனைகள் வருதுன்னா அது ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது கிடையாது. ಒಂದು ವೇಳೆ ಶೋಧನೆಯು ಮರಣಕ್ಕೇದುವಾಗಿಯೂ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮನ್ನ ಬರಿದಾಗಿ ಮಾಡುವಂತ ಶೋಧನೆಯು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದು ದೇವರಿಂದ ಬರುತ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன்னா அதே அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. ಅದೇ ಅಧ್ಯಾಯದ 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಎಲ್ಲ ಕುಂದಿಲ್ಲದ ಒಳ್ಳೆಯ ವರಗಳು ಆತನ ಬೆಳಕಿಗೆ ಮೂಲ ಕಾರಣದಂತ ಯೇಸುವಿನಿಂದಲೇ ಅದು ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ சோதனைக்கு மூல காரணம் யாரு? முதலாவது நம்முடைய ಇಚ್ಛೆಯ இருக்கிறது. ಶೋಧನೆಗೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯಾಗಿದೆ. நம்முடைய லஸ்ட் தான் ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯಾಗಿದೆ. அப்போ அந்த லஸ்ட நம்ம பிசாசு என்ன பண்றான்? மோசம் போக்குகிறவனா இருக்கிறான். ನಮ್ಮ ಇಚ್ಛೆಯನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸೈತಾನು ನಮ್ಮನ್ನ ಮರಳುಗೊಳಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நமக்குள்ள எப்போ அந்த இச்சை வருகிறதோ அப்பொழுது நம்ம பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதுக்கான ஒரு டோர் என்ன பண்றோம்? நம்ம திறக்கிறவங்களா இருக்கிறோம். ಯಾವಾಗ ನಾವು ಇಚ್ಛೆಯನ್ನ ಹೊಂದಿರದವರಾಗಿರ್ತೇವೋ ಆಗ ಸೈತಾನನಿಗೆ ನಾವು ಬಾಗಿಲನ್ನ ತೆರೆದು ಕೊಟ್ಟವರಾಗಿರುತ್ತೇವೆ. ஏன்னா நம்ம ஆதாம் ஏவால பார்க்கும்போது அந்த கனியை ஆண்டவர் புசியாதுன்னு சொன்னாரு. ಆದಾಮ್ ಅವಳ ಜೀವಿತವನ್ನ ನೋಡುವಾಗ ದೇವರು ಆ ಹಣ್ಣನ್ನ ತಿನ್ನಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. ஆனா வசனம் சொல்லுது, அது பார்வைக்கு நன்மையும் புசிப்பதற்கு அது பிரியமா இருந்தது என்று. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನೋಡುವುದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಅನುಕೂಲವಾಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அதை ஏவாள் பார்க்கும்போது அதை இச்சித்தாள்னு சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಅವಳು ಅದನ್ನ ನೋಡುವಾಗ ಅದನ್ನ ಅವಳು ಇಚ್ಛಿಸಿದಳು ಎಂಬುದಾಗಿ. எப்பெல்லாம் நமக்குள்ள பிசாசு இந்த விதமான ஒரு மோசத்தை இல்ல வஞ்சகத்தை இல்ல தந்திரத்தை அவன் நமக்கு கொண்டு வரானோ அப்ப நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? நம்ம நிதானிக்கிறவர்களா இருக்கணும். ಯಾವಾಗೆಲ್ಲ ಸೈತಾನು ನಮ್ಮನ್ನ ಮೋಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಚ್ಛೆಗಳನ್ನ ತಂದು ನಮ್ಮನ್ನ ವಂಚಿಸಲಿಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾನೋ ಆಗೆಲ್ಲ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கும் என்று பயந்திருக்கிறேன். 2 ಕೊರಿಂಥ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೆ ಹೇಗೆ ಅವಳು ಸರ್ಪದ ಕುಯುಕ್ತಿಗೆ ಒಳಬಿದ್ದು ಮೋಸ ಹೋದಳೋ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿರಬೇಕಾದ ಯಥಾರ್ಥತ್ವವನ್ನು ಪಾತಿವ್ರತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಟ್ಟು ಓದಿತೆಂದು ನನಗೆ ಭಯ ಉಂಟು. அப்போ பிசாசு உள்ள வரதான நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசுவாதத்தை அவன் கெடுக்கிறதுக்கு பிசாசு யூஸ் பண்ற ஒரு டூல் என்னன்னா அது தந்திரமா இருக்கிறது, அது மோசம் போக்குறதா இருக்கு. ಸೈತಾನನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕೆಡಿಸಲಿಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಹಾಳು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಉಪಯೋಗಿಸುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಯುಧವೇ ಆತನ ತಂತ್ರವು ಆತನ ಕುಯುಕ್ತಿಯಾಗಿದೆ. அப்போ தந்திரம்னு சொல்லும் போது டிசீவிங்னா என்ன? ಆ ಕುಯುಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಏನು? ಸತ್ಯವನ್ನ ಅವನ್ ಮಾತಿ ಆತನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ நமக்கு சொல்ற பொய்ய ಆತನು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಹೇಳುವ ಸುಳ್ಳನ್ನ ಅದೇ ಸತ್ಯ ನಂಬ வைக்கிறது. ಆ ಸುಳ್ಳನ್ನೇ ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಂಬಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. எது ஆண்டவர் சொல்லியோ ಯಾವುದನ್ನ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲವೋ
அத அவன் சொல்லி ಅದು ಆತನು ಬಂದು ನಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳಿ இதுதான் உண்மை நம்மளை நம்ப வைக்கிறது. ಅದೇ ನಿಜ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಂಬಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. ஏவாள் கிட்ட பிசாசு சொன்னா, சர்ப்பம் சொன்னது, ಅವಳ ಹತ್ರ ಆ ಸರ್ಪ ಬಂದು ಹೇಳ್ತದೆ, ஆண்டவர் சொன்னாரா ದೇವರು ಹೇಳಿದನಾ இந்த கனியை புசித்தா நீ சாகவே சாவா என்று, ಈ ಹಣ್ಣನ್ನ ನೀನು ತಿಂದ್ರೆ ನೀನು ಸತ್ತೆ ಸಾಯ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ರ? ஆண்டவர் சொன்னாரு, என்றைக்கு இந்த கனியை நீ புசிக்கிறாயோ அன்னைக்கு நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொன்னாரு. ದೇವರು ಆದಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಈ ಹಣ್ಣನ್ನ ತಿನ್ನುವ ದಿನದಲ್ಲೇ ನೀನು ಸತ್ತೆ ಸಾಯ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. அதேதான் அவன் ப்ரோவோக் பண்றான். ಅದನ್ನೇ ಆತನು ಸಹ ಮತ್ತೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ எதெல்லாம் ஆண்டவர் சொன்னதுக்கு புறம்பான ஒரு சத்தம் உங்க சிந்தையிலோ இல்ல உங்க நண்பர் மூலமாவோ உங்க குடும்பத்திலயோ இல்ல நீங்க பாக்குறதான எந்த விஷயம் உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்ச விஷயத்த அவன் எப்போ புரட்டி பேசுகிறானோ அதை நீங்க ரிசீவ் பண்ணவே கூடாது. ಯಾವುದನ್ನ ದೇವರು ನಿಮಗೆ ಮಾತನಾಡಿರ್ತಾನೋ ಆ ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪದೇ ಪದೇ ಅದನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೈತಾನನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೋ ಆ ಮಾತಿಗೆ ನೀವು ಕಿವಿಗಳನ್ನ ಕೊಡಬಾರದು. இத பார்க்க கூடாதா, ಇದನ್ನ ನೋಡಬಾರದಾ, இத கேட்க கூடாதா, ಇದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಬಾರದಾ, இத செய்ய கூடாதா, ಇದನ್ನ ಮಾಡಬಾರದಾ, இது உனக்கு நீ இதை எடுத்துக்க கூடாதா, ಇದನ್ನ ನೀನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದಾ, இதை விடணுமா, ಇದನ್ನ ಬಿಡಬೇಕಾ, இப்படி எல்லாம் அவன் என்ன பண்றான், அவன் எது நன்மையானது எது தேவனுக்கு பிரியமில்லாதது இருக்கோ அதை ஒரு கேள்வியா உங்க மைண்ட்ல ரைஸ் பண்றான். ಯಾವುದು ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಡವೋ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲವೋ ಅದನ್ನ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ಉದ್ಭವಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கர்ப்பம் தரிக்க கூடாது, ಅದನ್ನ ನೀವು ಗರ್ಭ ಧರಿಸಬಾರದು. இச்சையை நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது, தந்திரத்தை நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது, பிசாசு எதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு சந்தேகத்தை, ஒரு பயத்தை, ஒரு பொய்ய அவன் கொண்டு வரானோ அதை நீங்க என்டர்டைன் பண்ணவே கூடாது. ಆ ಇಚ್ಛೆ ಬರುವಂತ ಇಚ್ಛೆಯನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದನ್ನೇ ನೀವು ನೆನಪು ಹಾಕಿ ಮೆಲುಕು ಹಾಕಬಾರದು. ನೀವು ಮೆಲುಕು ಹಾಕುವುದಾದರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಸೈತಾನನು ಕುಯುಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அப்ப நீங்க பிசாசுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்கிறவர்களாய் நீங்க திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ಆದುದರಿಂದ ಸೈತಾನನು ಹಾಕುವ ಎಲ್ಲಾ ಕುಯುಕ್ತಿಯನ್ನ ವಿರೋಧಿಸಿ ಅವನ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವವರಾಗಿ ನೀವು காணல்படಬೇಕು. அப்போ ஆண்டவர் இதை செய்வாரான்னு கேட்டாக்கா அதுல நீங்க சந்தேகப்படவே தேவையில்லை. நிச்சயமா எனக்கு ஆண்டவர் செய்து முடித்தாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை பெற்றுக்கொள்வேன், நீ அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அந்த தந்திரத்தை நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். ದೇವರು ಈ ವಿಷಯವನ್ನ ನನಗೆ ಮಾಡುತ್ತಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪವೂ ಸಂಶಯ ಪಡದೆ ಆ ಸೈತಾನನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಎಲ್ಲಾ ಕುಯುಕ್ತಿಗಳನ್ನ ಲಯ ಮಾಡಿ ನೀವು ಹೇಳಬೇಕು, ದೇವರು ನನಗಾಗಿ ಇದೆಲ್ಲವನ್ನ ಮಾಡೇ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕು. உங்க சோதனை நாட்கள்ல நீங்க முதலாவது உங்களுடைய மைண்ட்ல வரதான பிசாசின் பொய்ய, பிசாசின் தந்திரத்தை, பிசாசு மோசம் போக்குற காரியங்களை நீங்க எதிர்த்து நின்று அதை நீங்க ஃபைட் பண்ணி அதை நீங்க ஜெயிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வெற்றியை நீங்க அனுபவிக்கிறவங்களா இருக்கீங்க. ದೇವರು ಕೊಡುವಂತ ಸತ್ಯವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಂತ ನೀವು ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಾಕುವಂತ ಕುಯುಕ್ತಿಗಳನ್ನ ಅದನ್ನ ವಿರೋಧಿಸಿ ನೀವು ಲಯ ಮಾಡಬೇಕು. ಎರಡನೆಯದಾಗಿ 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 ತಿಮೋತಿ ಪುಸ್ತಕ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22வது வசனம் 22ನೇ ವಾಕ್ಯ. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. 2 ತಿಮೋತಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯ. ನೀನು ಯೌವನದ ಇಚ್ಛೆಗಳಿಗೆ ದೂರವಾಗಿರು, ನೀತಿ, ವಿಶ್ವಾಸ, ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಸಮಾಧಾನವನ್ನು ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕೆ ಶುದ್ಧ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿ ಕರ್ತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವವರ ಸಂಗಡ ಪ್ರಯಾಸ ಪಡು. இந்த இடத்துல பவுல் தீமோத்திக்கு சொல்லும் போது உன்னுடைய ஃபெலோஷிப் எப்படிப்பட்டவங்களோடு இருக்கணும்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಹೇಳುವಾಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿನ್ನ ಒಂದು ಸಂಬಂಧವು ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಎಂತವರೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕೆಂಬುದನ್ನ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுல இருந்து விலகி ஓடணும்னு சொல்றாரு. ಯಾವುದರಿಂದ ನೀನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உன்னுடைய யூத்ஃபுல் லைஃப், உன்னுடைய வாலிபத்தை ஒருவரும் அசட்டையா எண்ணாதபடிக்கு
குற்றப்படுத்தாதபடிக்கு நீ என்ன பண்ணு, வாலிப இச்சைகளுக்கு இல்ல வாலிப லஸ்டுக்கு, யூத் லஸ்டுக்கு நீ விலகியோடு, அங்க என்டர்டைன் பண்ணாதன்றாரு. ನಿನ್ನ ಯೌವನಸ್ಥಿಕೆಯನ್ನು ಯಾರು ಸಹ ಅವರು ಪರ್ಯಾಸ ಮಾಡದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಯೌವನದ ಇಚ್ಛೆಗಳನ್ನ ನೀನು ಜಯಿಸುತ್ತಾ ಮುಂದೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இங்க மைண்ட்ல மட்டும் நீ எதிர்த்து நில்லுன்னு சொல்ல, ಇಲ್ಲಿ ಆತನು ಬರೀ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅದನ್ನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. பிசிக்கலாவும் அந்த இடத்துல நீ இருக்காத, ಅದನ್ನ ದೈಹಿಕವಾಗಿಯೂ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಅಲ್ಲಿ ಇರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த ஃபெலோஷிப் என்டர்டைன் பண்ணாத, ಆ ರೀತಿಯಾದಂತ ಸಂಬಂಧವನ್ನ ನೀನು ಪದೇ ಪದೇ ಮೆಲುಕು ಹಾಕಬೇಡ. அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், நீதி உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், சுத்த மனசாட்சி உள்ளவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு கூட நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணுன்றாரு. ನಿನ್ನ ಸಂಬಂಧವನ್ನು ನೀತಿ, ವಿಶ್ವಾಸ, ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಸಮಾಧಾನವನ್ನ ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಂತವರೊಟ್ಟಿಗೆ ನಿನ್ನ ಸಂಬಂಧವನ್ನ ತೊಡಗಿಸಿಕೊ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்படிப்பட்டவர்களோடு நீ ஒரு ஐக்கியத்தை விரும்பு, நீ நாடு, நீ அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீ தேடுன்றாரு. ಆ ರೀತಿಯಾದಂತ ಐಕ್ಯತೆಯನ್ನ, ಆ ರೀತಿಯಾದಂತ ಸಂಬಂಧವನ್ನ ನೀನು ಹುಡುಕು, ಬಯಸು ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா இந்த பூமியில பிசாசு என்ன பண்றான், லஸ்டான விஷயங்களை இன்னைக்கு அவன் சோதிக்கும்படி நமக்கு முன்பா கொண்டு வருகிறவனா இருக்கிறான். ಆದರೆ ಸೈತಾನನು ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಇಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಲಿಕ್ಕೆ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பெரிய போராட்டமே என்ன, அவங்களுடைய பர்சனல் லஸ்டான ஒரு தாட், லஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தேவையில்லாத ஒரு உறவுகள் அவங்கள என்ன பண்ணுது, அவங்களுடைய லைஃப் வந்து கில் பண்ணக்கூடியதா இருக்கிறது. ಇವತ್ತಿನ ಯೌವನಸ್ಥರ ಜೀವಿತವನ್ನ ನೋಡುವಾಗ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಾಧಿಸುವಿಕೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಚ್ಛೆಯ ಕಾರ್ಯಗಳು, ಇಚ್ಛೆಯ ಸಂಬಂಧಗಳು, ಇಚ್ಛೆ ಪಡುವಂತ ಅನೇಕ ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಅವರು ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. பிசாசு வந்து உங்க முன்னாடி சோதனையை கொண்டு வர மாட்டான் பைபிள் சொல்ல. ಇಲ್ಲ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸೈತಾನ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಶೋಧನೆಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனா நீங்க அதை அக்செப்ட் பண்றதும் அதுல இருந்து நீங்க வெளியே நீங்க வர்றதும் சாய்ஸ் உங்க கையில இருக்கு. ನೀವು ಆ ಶೋಧನೆಯನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದೋ ಇಲ್ಲಂದ್ರೆ ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದೋ ದೇವರು ನಿಮ್ಮ ಆಯ್ಕೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ரெண்டாவது, நீங்க சோதிக்கப்படும் போது don't entertain in that presence. ನೀವು ಶೋಧಿಸಲ್ಪಡುವಾಗ ಆ ಶೋಧನೆಯನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ನೀವು ಕಾಲವನ್ನ ಕಳೆಯಬೇಡ್ರಿ. யோசேப்பு வந்து போர்த்திபால் வீட்டுல இருக்கும் போது, யோசேಫನು போர்த்திபேರನ ಮನೆಯಲ್ಲಿರುವಾಗ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்திரீ இருக்கிற இடத்துல ஸ்திரீயோடைய அந்த விஷயத்தை அவர் வெறியும் அங்கே இருந்து ஹேண்டில் பண்ணல. அவர் தீர்மானம் பண்ணாரு, இந்த இடத்தை விட்டு நான் ஓடி போனோம் என்று சொல்லி. ಆ ಪೋಟಿಫೇರನ ಹೆಂಡತಿಯು ಅವನ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಳಸಂಚು ಮಾಡುವಾಗ ಯೋಸೇಫನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇದ್ದು ಆ ಕಾರ್ಯವನ್ನ ಸರಿ ಮಾಡಲಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಆತನು ಓಡಿ ಹೋದನು. செக்ஷுவல் அபியூஸ் வரும்போது, இல்ல செக்ஷுவல் காரியங்கள் உங்களை டெம்ப் பண்ணும்போது, அந்த அட்மாஸ்பியர்ல அந்த நபர்களுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் இருந்து நான் ஜெயிச்சிருவேன் நீங்க நினைக்காதீங்க. better you separate yourself from that group. ಒಂದು ವೇಳೆ ಕಾಮಾಭಿಲಾಷೆಗಳು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ನೀವು ಅಲ್ಲೇ ಇದ್ದು ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲೇ ಇರಬೇಡ್ರಿ. ನೀವು ನಿಮಗೆ ಉತ್ತಮವಾದಂತ ಒಂದು ಆಯ್ಕೆ ಇದೆ. ಅದೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಸ್ಥಳವನ್ನ ನೀವು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತದಾಗಿದೆ. அந்த இடத்துல இருந்து நீங்க ஓடி போலாம். ಆ ಸ್ಥಳದಿಂದ ನೀವು ಆ ಸ್ಥಳವನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಬಹುದು. நீங்க பாவத்தை பார்த்து ஓடல, ನೀವು ಪಾಪವನ್ನ ನೋಡಿ ಎದರಿ ಓಡುತ್ತಾ ಇಲ್ಲ. நீங்க உங்க மேல வரக்கூடிய அபியூஸ், பிசாசு தந்திரமா வந்து உங்களை அட்டாக் பண்ற அந்த சூழ்நிலைய நீங்க பாவமே செய்யலனாலும் உங்க மேல தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியும். அதனால இந்த செக்ஷுவல் விஷயங்க வரும்போது நீங்க அந்த இடத்துல என்டர்டைன் பண்ணாம அந்த ஒரு குரூப்ல இருந்து, அந்த ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க ஓடி போகும்போது உங்களுடைய சாட்சியை நீங்க பாதுகாத்துக் கொள்றவங்களா இருக்கீங்க. ಕಾಮಾಭಿಲಾಷೆಯ ಯೋಚನೆಗಳು ಬರುವಾಗ ನೀವು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಆ ಸೈತಾನನು ಕೊಡುವಂತ ಕುಯುಕ್ತಿಗಳನ್ನ ಎದುರಿಸಿ ಓಡೋಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. ನೀವು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಓಡೋಗುವಾಗ ಆ ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳವನ್ನ ಕುಯುಕ್ತಿಗಳೆಲ್ಲವೂ ಲಯವಾಗುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. எனக்கு ஒரு சகோதரர் சொன்னாரு, என் முன்னால யாராவது வந்து வஸ்திரமே இல்லாம வந்தா கூட எனக்கு எந்த ஒரு டெம்டேஷனும் வராது. ஏன்னா என்னுடைய மனசு அவ்வளவு பரிசுத்தமா இருக்கு.
என்னுடைய உணர்வு அவ்வளவு பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னாரு. ಒಬ್ಬ ಸಹೋದರರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, ಯಾರಾದ್ರೂ ನನ್ನ ಮುಂದೆ ಅವರು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ವಸ್ತ್ರವಿಲ್ಲದೆ ಬಂದರೂ ಸಹ ಅವರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಮೋಹಿಸುವುದಿಲ್ಲ, ಯಾಕೆಂದ್ರೆ ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮಾತನಾಡಿದ್ರು. நீங்க ரூம்ல இருக்கும் போது இன்னொருத்தங்க துணி இல்லாம இருக்கும் போது நீங்க பாவமே செய்யலனாலும் யாராவது தேர்ட் பர்சன் அந்த ரூமை திறந்தாங்கன்னாக்கா அவங்களுடைய பார்வை நீங்க பாவம் செய்யலன்றது வராது, உங்க மேல தான் அவங்களுடைய வார்த்தைகள் ತವರ ಬರೋ. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರಬಹುದು, ಆದರೆ ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಮೂರನೇ ವ್ಯಕ್ತಿ ಆ ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಬಂದು ನೋಡುವಾಗ ನೀವು ತಪ್ಪನ್ನೇ ಮಾಡದೆ ಇದ್ರೂ ಸಹ ನೀವು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ನೋಟವು ಹೇಳುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. இதோடு கூட நான் ஊழியம் செய்யறவங்களுக்கு, என் சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஊழியத்துக்கு போகும்போது நீங்க தனியா போகாதீங்க. You always have someone to witness with you. ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇರುವಂತ ಸೇವಕರಿಗೆ, ಇದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಸೇವಕರಿಗೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸ್ತೀನಿ, ನಿಮ್ಮನ್ನ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ನೀವು ಸೇವೆಗೆ ಹೋಗುವಾಗ ಇನ್ನೊಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ. உன்னை ஒருவரும் உன் வாலிபத்தை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, உன் ஊழியத்தை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்க உன்னுடைய வார்த்தையிலும் செய்கையிலும் கற்பிலும் எல்லாவற்றிலும் நீங்க எல்லாருக்கும் மாதிரியா இருன்னு பவுல் சொல்றாரு. ನಿನ್ನ ಯೌವನದ ನಡವಳಿಕೆಯಲ್ಲಿ, ಯೌವನದ ಇಚ್ಛೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಸಹ ನೀನು ಮಾದರಿ ಉಳ್ಳವನಾಗಿ, ನಿನ್ನ ನಡೆ, ನಿನ್ನ ನುಡಿ, ನಿನ್ನ ಭಾವನೆ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಉಳ್ಳವನಾಗಿರು ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ತಿಮೋತಿಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இரண்டாவது, உங்களுடைய டெம்ப்டேஷன் நீங்க அந்த ஒரு பிரசன்ஸ்லயே இருந்து நீங்க மேற்கொள்ள தேவையில்லை. ಸ್ಪೆಷಲಾ ஒரு ಸೆಕ್ಷುವಲ್ ಟೆಂಪ್ಟೇಷನ್ வரும்போது அந்த இடத்தை விட்டு ಓಡಿ போங்க. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಶೋಧಿಸಲ್ಪಡುವಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆ ಶೋಧನೆಯನ್ನ ಜಯಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಆ ಶೋಧನೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ಒಂದು ವೇಳೆ ಅದು ಕಾಮದ ಒಂದು ಶೋಧನೆಯಾಗಿರುವುದಾದ್ರೆ ಆ ಸ್ಥಳವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಓಡ್ಬಿಡ್ರಿ. ஏன்னா வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் தங்க சொந்த சரீரத்துக்கு விரோதமாய் அவங்க வேசித்தனம் பண்ணுகிறார்கள். ಆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡುವವರು ತಮ್ಮ ಸ್ವಂತ ಶರೀರಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. வேசித்தனமும் விபச்சாரமும் ஆண்டவருக்கு முன்பாக அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. ವೇಷವಾಟಿಕೆಯು ಮತ್ತು ವ್ಯಭಿಚಾರವು ದೇವರ ಮುಂದೆ ಅದು ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இது ஸ்பிரிச்சுவலா நான் சேவ் ஆயிட்டேன், நான் என்ன பண்ணாலும் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, இத ஆண்டவர் ஒன்னும் நினைக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உங்க பாவத்தை நீங்க ஜெயிக்கும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறாரு. ಸತ್ಯವಾಗಿಲು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೇಳಬಹುದು, ನನ್ನ ಪಾಪವನ್ನ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ, ನಾನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ನಾವು ಆ ಪಾಪವನ್ನ ನಾವು ಬಿಟ್ಟು ಓಡುವಾಗ, ನಾವು ಪಾಪವನ್ನ ಜಯಿಸುವಾಗ ದೇವರು ಅದರ ಕುರಿತು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஏன்னா பவுல் சொல்றாரு, ಪೌಲನು ಹೇಳುವಾಗ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಓದೋಣ. 1 ಕೊರಿಂಥಿಯರ್ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது ವಚನದಿಂದ 19வது ವಚನ ವರೆಗೂ. 1 ಕೊರಿಂಥ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 19ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. ನಿಮ್ಮ ದೇಹಗಳು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗಗಳಾಗಿವೆ ಎಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? ಹೀಗಿರಲಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗಗಳಾಗಿರುವಂತವುಗಳನ್ನು ತೆಗೆದು ಬಿಟ್ಟು ಸೂಳೆಯ ಅಂಗಗಳಾಗ ಮಾಡಬಹುದೋ? ಎಂದಿಗೂ ಮಾಡಬಾರದು. ಸೂಳೆಯ ಸಂಸರ್ಗ ಮಾಡುವವನು ಅವಳೊಂದಿಗೆ ಒಂದೇ ದೇಹವಾಗಿದ್ದಾನೆಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? ಗಂಡ ಹೆಂಡರಿಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವರೆಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನಲ್ಲ. ಕರ್ತನ ಸಂಸರ್ಗದಲ್ಲಿರುವವನಾದರೋ ಆತನೊಂದಿಗೆ ಒಂದೇ ಆತ್ಮವಾಗಿದ್ದಾನೆ. ಜಾರತ್ವಕ್ಕೆ ದೂರವಾಗಿ ಓಡಿ ಹೋಗಿರಿ. ಮನುಷ್ಯರು ಮಾಡುವ ಇತರ ಪಾಪಕೃತ್ಯಗಳು ದೇಹಕ್ಕೆ ಹೊರಗಾಗಿವೆ, ಆದರೆ ಜಾರತ್ವ ಮಾಡುವವನು ತನ್ನ ದೇಹಕ್ಕೆ ಹಾನಿಕರವಾದ ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. ದೇವರಿಂದ ದೊರಕಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ನಿಮ್ಮ ದೇಹವು ಗರ್ಭಗುಡಿಯಾಗಿದೆ ಎಂಬುದು ನಿಮಗೆ ತಿಳಿಯದೋ? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். இங்கேயோ பவுல் சொல்றாரு, வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும்,
வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லவென்று அறியீர்களா? இங்க பவுல் சொல்றாரு, வேசித்தனத்திற்கு ವಿಲಗಿ ಓಡುಂಗಲ್. ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಜಾರತ್ವಕ್ಕೆ ನೀವು ಓಡಿ ಹೋಗಿರಿ, ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்பெல்லாம் உங்களுக்கு செக்ஷுவல் டெம்டேஷன் வருதோ, அது பொர்னோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல அது நீங்க பார்க்கக்கூடிய தேவையில்லாத அது படங்களா இருக்கட்டும், இல்ல சரீர பிரகாரமான ஒரு செக்ஷுவல் லஸ்ட் உங்களுக்குள்ள வரும்போது நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவித்து இருக்கிறாரு. நீங்க அதுக்கு அடிமை அல்ல, அதுல நீங்க வாழணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கு. சோ இதை நீங்க பிலீவ் பண்ணும்போது இந்த பாவத்தையோ இந்த பலவீனத்தையோ நீங்க மேற்கொள்வதற்கு பரிசுத்த ಆವಿಯಾನவர் உங்களுக்கு ವಿಡುದಲೆಯ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. ಈ ಜಾರತ್ವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ವೇಳೆ ಅದು ಬೆತ್ತಲೆಯ ಚಿತ್ರಗಳನ್ನ ನೋಡುವುದಾಗಿರಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ಇತರ ಒಂದು ಚಿತ್ರಗಳನ್ನ ನೋಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು. ನೀವು ಅದಕ್ಕೆ ದಾಸರಾಗಿರಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ. ನೀವು ಅದನ್ನ ಜಯಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இன்றைக்கு இதை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் போது, ஒருவேளை எனக்கு இந்த பலவீனம் இருக்கு நீங்க நினைப்பீங்கன்னா, நீங்க கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எனக்கு நீங்க இந்த ஒரு ஹேபிட்ல இருந்து, இந்த ஒரு விபச்சாரத்திலிருந்து என்னை நீங்க விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. நான் இனி இதுக்கு அடிமை அல்ல. நீங்க கொடுத்த வெற்றிய, நீங்க எனக்கு கொடுத்ததான விடுதலைய நான் அனுபவிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை தேங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய சிந்தையில ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ಒಂದು ವೇಳೆ ಈ ಸಮಸ್ಯೆದಿಂದ ನಾನು ತುಂಬಾ ಬಾಧಿಸುವಿಕೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇದು ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳುವುದಾದರೆ, ನೀವು ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ದೇವರ ಹತ್ರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, ದೇವರೇ ಈ ಒಂದು ಪಾಪಕ್ಕೆ ನಾನು ಇನ್ನು ಮುಂದೆ ದಾಸನಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಎಲ್ಲದರಿಂದ ನೀನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಿ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನಿಗೆ ನೀವು ಸ್ತೋತ್ರವನ್ನ ಸಲ್ಲಿಸುವಾಗ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲದರಿಂದ ಆತನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. வேதம் சொல்லுது, உன்னுடைய சரீரம் உனக்கு சொந்தமானதல்ல. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ, ನಿನ್ನ ಶರೀರವು ನಿನಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದಲ್ಲ. முதலாவது உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ಶರೀರವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. இரண்டாவது உன்னுடைய சரீரம் உன் மனைவிக்குரியதா இருக்கிறது. ನಿನ್ನ ಶರೀರವು ಎರಡನೇದಾಗಿ ಅದು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. உன் மனைவியுடைய சரீரமும் அவங்களுக்குரியதல்ல. ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯ ಶರೀರವು ಅವರಿಗಿರುವಂತದಲ್ಲ, ಅದು கணவனாய் இருக்கிற உனக்குரியதா இருக்கிறது. ಗಂಡನಾಗಿರುವ ನಿನಗಿರುವಂತ ಶರೀರ ಅದು. திருமணத்துக்கு முன்பாக நடக்கிற எந்த ஒரு செக்ஷுவல் விஷயமோ கர்த்தருக்கு முன்பாக அது அருவருப்பா பாவமா இருக்கிறது. ಮದುವೆಗಿಂತ ಮುಂಚೆಯೇ ಆ ಸಂಗಮ ಮಾಡುವಂತದ್ದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅದು ಬಹಳ ಕೆಟ್ಟ ಪಾಪವಾಗಿದೆ. திருமணமாயிருக்கிற நீங்க உங்க மனைவியை தவிர நீங்க வேற எந்த அவுட் ஆஃப் மேரேஜ் எந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது, பாவமா இருக்கிறது. அது லிவிங் டுகெதரா இருக்கலாம், இல்ல ஒருவேளை நீங்க நான் சொல்றது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கலாம், இல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ரகசியமா இருக்கலாம். எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் திருமணத்துக்குள்ள இருக்கிற செக்ஷுவல் லைஃப் மாத்திரம்தான் அது பரிசுத்தமாய் கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறாரு. ಮದುವೆ ಆದ ನಂತರವಾಗಿ ಇತರರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಸಂಗಮ ಮಾಡುವಂತದ್ದು, ಒಂದು ವೇಳೆ ಅದು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಬಾಳುವುದಾಗಿರಬಹುದು, ಒಂದು ವೇಳೆ ಅದು ನೀವು ರಹಸ್ಯವಾಗಿ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಾ ಇರುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು. ಇದು ಎಲ್ಲವೂ ಸಹ ದೇವರ ಮುಂದೆ ಅದು ಪಾಪವಾಗಿರುತ್ತದೆ. ಮದುವೆ ಆದ ನಂತರವಾಗಿ ಮದುವೆ ಒಳಗಡೆ ನಿನಗೂ ಮತ್ತು ನಿನ್ನ ಹೆಂಡತಿಗಿರುವಂತ ಆ ಒಂದು ಸಂಗಮವನ್ನ ದೇವರು ಪರಿಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಗೌರವಿಸ್ತಾನೆ ವಿನಃ ಆ ಮದುವೆಗೆ ಹೊರಗಿರುವಂತ ಆ ಒಂದು ಸಂಗಮವನ್ನು ಆತನು ಯಾವತ್ತೂ ಬಯಸುವವನಲ್ಲ. மேரேஜ் கவனன்ட்குள்ள இருக்கிறதான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் கர்த்தர் ஹெல்தியா பார்க்கிறாரு, பரிசுத்தமா பார்க்கிறாரு. அது தேவன் படைத்ததான தேவனுடைய அது பரிசுத்தமான ஒரு வித்தா இருக்கிறது. ಮದುವೆಯಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಂಡ ಒಪ್ಪಂದದ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಮಾಡುವಂತ ಆ ಒಂದು ಸಂಗಮವನ್ನ ದೇವರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿಯೂ ಅದನ್ನ ಮಾನ್ಯವಾಗಿ ಗೌರವವುಳ್ಳದಾಗಿ ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ಔಟ್ ಆಫ್ ಮ್ಯಾರೇಜ್ ಉನಕ್ಕೆ என்ன ಟೆಂಪ್ಟೇಷನ್ வந்தாலும், ಒಂದು ವೇಳೆ ಮದುವೆಯ ಹೊರಗಡೆ ನಿನಗೆ ಶೋಧನೆಗಳು ಬರುವುದಾದರೂ ಸಹ அந்த இடத்துல இருந்து ஓடிப்போ, ಆ ಸ್ಥಳದಿಂದ ನೀನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗು. அந்த நபர் கிட்ட இருந்து உன்னுடைய ஃபெலோஷிப்பை கட் பண்ணு. ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಿಂದ ನಿನ್ನ ಸಂಪರ್ಕವನ್ನ ಸ್ಥಗಿತ ಮಾಡು. அவங்க சகோதரியா இருக்கட்டும்,
ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಸಹೋದರಿಯಾಗಿರಬಹುದು, உனக்கு க்ளோஸான சகோதரனா இருக்கட்டும், ಒಂದು ವೇಳೆ ನಿನಗೆ ಬಹಳ ಹತ್ತಿರದ ಸಹೋದರನಾಗಿರಬಹುದು, உனக்கு நண்பனா இருக்கட்டும், ಒಂದು ವೇಳೆ ಆತ ನಿನಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿರಬಹುದು, க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லக்கூடியவர்களா இருக்கட்டும், ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಬಹಳ ಹತ್ತಿರ ಸ್ನೇಹಿತರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರಾಗಿರಬಹುದು. உனக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உன்னை லஸ்டுக்குள்ள நடத்தக்கூடிய ஒரு சோதனை வரும்னா அதை நீ கட் பண்ணு. கர்த்தருக்கு முன்பாக உன் திருமண வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள். ಅವರು ಎಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ರು ಸಹ ಒಂದು ವೇಳೆ ಕಾಮದ ಆಶೆಗಳು ಅವರ ಮೇಲೆ ನಿನಗೆ ಬರುತ್ತಾ ಇರುವುದಾದರೆ ಆ ಸಂಪರ್ಕವನ್ನ ನೀನು ಸ್ಥಗಿತ ಮಾಡು. ನೀನು ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ಥಗಿತ ಮಾಡುವಾಗ ನಿನ್ನ ಕೌಟುಂಬಿಕ ಜೀವಿತವನ್ನು, ನಿನ್ನ ಮದುವೆಯ ಆ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಾ. ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்து போட்டால் நான் அவனை கெடுத்து போடுவேன் சொல்றாரு. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಒಬ್ಬನು ಈ ಶರೀರವನ್ನ ಕೆಡಿಸುವುದಾದರೆ ನಾನು ಅವನನ್ನ ಕೆಡಿಸುವೆನೆಂಬುದಾಗಿ. சோ ரெண்டாவது உங்களுக்கு வரதான சோதனை பிசாசு லஸ்ட் மூலமா கொண்டு வரும்போது அதை என்டர்டைன் பண்ணாதீங்க. அந்த இடத்தை விட்டு ஓடி போங்க. அந்த ஃபெலோஷிப்பை கட் பண்ணுங்க. எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்து கொள்ளுங்க. ஏன்னா தேவன் ஏற்கனவே நீங்க அடிமையா இருக்கிறதுக்காக அல்ல, அதுல இருந்து உங்களை பிள்ளைகளா விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. ಎರಡನೇದಾಗಿ ನಿಮಗೆ ಉಂಟಾಗುವಂತ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ನೀವು ಆ ಸ್ಥಳವನ್ನ ಬಿಟ್ಟು, ಆ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡೋಗಿ. ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. நீங்க அதுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. ನೀವು ಅದಕ್ಕೆ ದಾಸರು, ಗುಲಾಮರಲ್ಲ. அந்த பாவம் உங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரம் இல்ல. ಆ ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನ ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க ஆண்டவரால் விடுதலாக்கப்பட்டிருக்கீங்க. ನೀವು ದೇವರಿಂದ ಈಗಾಗಲೇ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸ್ರಿ. பிரைஸ் பண்ணுங்க. ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ರಿ. worship பண்ணுங்க. ಆತನನ್ನ ಆರಾಧಿಸ್ರಿ. வசனத்தை வாசிங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿರಿ. இந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆக்குறதா ಈ இருக்கிறது. ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮನ್ನ ಸ್ವಸ್ಥತೆ ಮಾಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮೂರನೇದಾಗಿ பிசாசு சோதிக்கும் போது ಸೈತಾನನು ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುವಾಗ மத்தேயு புஸ்தகத்துல பாக்குறோம். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு வந்து என்ன பண்ணா? சத்தியத்தை புரட்டி பேசினா. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಸೈತಾನನು ಬಂದು ಸತ್ಯವನ್ನ ಆತನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும். ನೀನು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದರೆ ಈ ಕಲ್ಲನ್ನ ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மூணாவது வசனத்தை பிசாசு என்ன பண்றான்? அவன் தந்திரமா உங்களுக்கு அவன் மாத்தி சொல்லுகிறவனா இருக்கிறான். ಮೂರನೇದಾಗಿ ಸೈತಾನನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಇಟ್ಟು ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಕುಯುಕ್ತಿ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿ ಹೇಳುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அப்ப நீங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದಾಗಿದೆ. முதலாவது உங்க மைண்ட்ல தந்திரத்தை கொண்டு வரா. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆತನು ಕುಯುಕ್ತಿಗಳನ್ನ, ಶೋಧನೆಗಳನ್ನ ತಂದಾಕುವನಾಗಿರುತ್ತಾನೆ. ரெண்டாவது உங்களுடைய சரீர பிரகாரமான அட்டாக் அவன் கொண்டு வரா. ಎರಡನೇದಾಗಿ ಶಾರೀರಿಕವಾದಂತ ಶೋಧನೆಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆತನು ದಾಳಿ ಮಾಡುತ್ತಾನೆ. மூணாவது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ಮೂರನೇದಾಗಿ ನಮ್ಮ ಮಾತು, ನಮ್ಮ ಅರಿಕೆ ಬಹಳ ನಾವು ಜಾಗರೂಕತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எதெல்லாம் ஆண்டவர் சொன்ன ப்ராமிஸ்க்கு விரோதமா வருதோ, ಯಾವುದೆಲ್ಲ ದೇವರು ನುಡಿದ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುತ್ತಾ ಇದೆಯೋ அதை நீங்க ரிசீவ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. ಅದನ್ನ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು, ಅದನ್ನ ಸ್ವೀಕರಿಸಬೇಕನ್ನ ಅವಶ್ಯಕತೆ ನಿಮಗಿಲ್ಲ. வார்த்தையை பேசுங்க. ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಮಾತನಾಡಿರಿ. அந்த வார்த்தை வெறுமையா உங்களுக்கு திரும்பி வராது. ಆ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹಿಂತಿರುಗುವುದಿಲ್ಲ. அந்த வார்த்தை நீங்க அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ಆ ವಾಕ್ಯವು ನೀವು ಕಳಿಸಿದ ಉದ್ದೇಶವನ್ನು ಅದು ನೆರವೇರಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. ಯೇಸು ವಾರ್ತೆயை பேசினாரு. ಯೇಸು ವಾಕ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡಿದರು. பிசாசு அவரை விட்டு ஓடி போனான். ಸೈತಾನನು ಆತನನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋದನು. சத்தியத்தை அறிவீர்கள். ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ. சத்தியத்தை பேசுங்க. ಸತ್ಯವನ್ನ ಮಾತನಾಡಿರಿ. இந்த சத்தியம் உங்களுக்கு அந்த சோதனையில வெற்றியை கொடுக்கிறதா ಈ இருக்குது. ಸತ್ಯವು ನಿಮ್ಮ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಜಯವನ್ನ ಕೊಡುವುದಾಗಿದೆ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த வார்த்தையை கேட்டு நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்கனாக்கா, ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹೊಂದಿರುವುದಾದರೆ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸಿರಿ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. Amen. ಆಮೆನ್.